ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குற அப்பா அம்மாவுக்கு பிறந்து ஒரு சின்ன பையன் ஒரு மிகப்பெரிய கனவு காண்றான். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எஜுகேஷனை போய் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைஜு ரவீந்திரன் கண்ட இந்த ஒரு கனவை ரொம்ப சீக்கிரமா அட்டைன் பண்ற பாதையில் இருக்கிற பிரச்சனைகள்னால தானும் தன்னோட மனைவியும் ரெண்டு பேருமே பிரில்லியன்ட் பீப்புள் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், டவுட்ஸே கிடையாது. பைஜுங்கிற ஒரு சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ்ங்கிற பேருக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. போன வேகத்தில் கீழே வந்துருச்சு. எனக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கிரேசியாக இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப டஃப்னு நினைக்கக்கூடிய கேட் எக்ஸாம், ஐஐஎம்லாம் ஜாயின் பண்ணணும்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணோம். அந்த ஐஐஎம்மோட கேட் எக்ஸாமை கணவன் மனைவி ரெண்டு பேருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணிட்டு ஐஐஎம் போறாம இல்லை நான் சொல்லி தர போறேன்னு சொல்லிட்டு பைஜூஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு அந்த மனைவி கூட பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா சேர்ந்த பர்சன், அவங்களே திருமணம் பண்ணி ரெண்டு பேரும் எஜுகேஷன் நான் சொல்லி தர போறேன்னு சொல்லி இவ்வளவும் பண்ணிட்டு போன வேகத்துல எப்படி கீழே விழுந்தாங்க. FIFA வேர்ல்டு கப்பை ஒரு இந்தியன் கம்பெனி ஸ்பான்சர் பண்ணதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம். பைஜூஸ் பண்ணாங்க 2022 வேர்ல்டு கப்பை. இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஜெர்சில பைஜூஸ்னு போட்டிருந்தாங்க. பைஜூஸ் திரும்பி பார்த்து இல்லாத இடமே கிடையாது. ஷாருக் கான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளவு பண்ண பைஜுவோட ஃபவுண்டரான பைஜு ரவீந்திரன் இருக்கார்ல, அவருக்கு மேல இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இந்தியா அரசாங்கத்தோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இவர் நாட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோங்க, ஓடி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களே பேடா ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அப்பா அம்மா நிறைய பேர் இவங்களை தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது பைஜூஸ்ல டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். So let's get started. The rise and fall of Byju's in 10 years. பட் இது முடிவா இல்லையாங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். Let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஸ்குவாட் உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க இந்த டாபிக் என்கிட்ட பேச சொன்னதுனால தான் நான் இதை போய் தேடி பார்க்குறப்போ 2 தடவை கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணி நான் ஐஏஎம் போய் சேர மாட்டேன்னு சொன்ன ஒரு பர்சனை இன்னைக்கு இந்தியாவை விட்டு வெளியே போகக்கூடாது, இவரை பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்றது வரைக்கும் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரைஸ், ஒரு ஃபால் அண்ட் இப்போ ஒரு இன்டர்மிஷன் ஜோன்ல பைஜூஸ் இருந்துட்டு இருக்குது. ஸோ பைஜூஸோட கதையில என்ன நடக்குதுங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஓகேவா, பைஜூஸோட வேல்யூவேஷன் 1.8 lakh crores, 1.8 லட்சம் கோடி 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 1600 crores. யோசிச்சு பாருங்க, 1.8 lakh crore எங்க இருக்குது, 1600 crores எங்க இருக்குது. 90% பைஜூஸோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்குது. பைஜு ரவீந்திரன்ங்கிறவர் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால கண்ணூர் பகுதியை சார்ந்த ஒருத்தரா பிறக்கிறாரு. இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயே இவர் படிக்கிறாரு. அண்ட் இவர் ஒரு சர்வீஸ் இன்ஜினியரா ஒரு MNCல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அடிக்கடி ஊருக்கு ஃப்ரீ ஆயிட்டு வெக்கேஷன்லாம் வருவாங்கல்ல, ஸோ வீக்கெண்ட் அந்த மாதிரி வீட்டுக்கு வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட படிச்சவங்க கேட் எக்ஸாம்னு ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது கேட் எக்ஸாம்னு சொல்லிட்டு அவரும் சும்மா எழுதுறாரு, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறாரு. சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீ கிளியர் பண்ணு, அதுவும் சாதாரணமாக இல்லை, 100% கிளியர். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், எப்படி இப்படி கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட இன்னொரு அட்டம் எழுதி பார்க்குறாரு, மறுபடியும் கிளியர் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், மச்சான் எனக்கும் சொல்லித்தான்னு சொல்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல இவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவே நாளாக இவருக்கு பயங்கரமான நேம் இந்த கண்ணூர் ஏரியாவில் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இவர் ஒரு 1200 பேர் சீக்கிரமா பில்ட் ஆயிடுறாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல உட்காந்து ஒரு மைக்ல கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஸோ 2003 காலகட்டங்கள் 2006 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டே ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆயிரக்கணக்கான பேருக்கு இவர் ஆடிட்டோரியம்ல கேட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அந்த காலகட்டத்தில் 2007ல என்ன ஆகுதுன்னு இன்ஸ்டிடியூட் 2006ல ஆரம்பிக்கிறாரு. 2007ல திவ்யா கோகுல்நாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு அந்த கிளாஸ்ல சேர்றாங்க. இவங்களும் அந்த எக்ஸாம் நல்லா கவனிக்கிறாங்க. பைஜு ரவீந்திரன் சொல்லி தரது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. எக்ஸாம் ஐஏஎம்க்கு அப்பியர் ஆகுறாங்க. கேட் எக்ஸாம் இவங்களும் கிளியர் பண்றாங்க. பட் இந்த ப்ராசஸ் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஸ்டே பேக் பண்றாங்க, நான் ஐஏஎம் போய் சேரல, அதுக்கு பதிலாக உங்க கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திவ்யா கோகுல்நாத்தும் பைஜு ரவீந்திரனும் சேர்ந்து இன்ஸ்டிடியூட்டை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்ட் டைம் டீச்சரா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைமாவே ரெண்டு பேரும் சேர்ந்து ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2009ல கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஸ்டில் அவங்களோட கோச்சிங் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2011ல திங்க் அண்ட் லேர்ன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட் எக்ஸாம், ஜேஇ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும்
குழந்தைங்களுக்கு. ஸோ கிண்டர் கார்டன்லேருந்து 12th படிக்கிறவங்களுக்கு வரைக்கும் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திங்க் அண்ட் லேர்ன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க. 2015 வந்து பைஜூஸ் ஆப்பே லான்ச் பண்ணுறாங்க. 2016 நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜியோ வருது, இன்டர்நெட் ரொம்ப கம்மியாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பைஜூஸ் ஆப் வந்து பயங்கரமாக ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏகப்பட்ட பேர் பே பண்ணி தான் பைஜூஸில் இருக்க முடியும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பே பண்ணி பைஜூஸ் ஆப் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அது ரொம்ப புரியுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 2018 இன்டர்நேஷனலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் போனால் பத்தாது, இன்டர்நேஷனலாக போகலான்னு சொல்லிட்டு யூஎஸ் யூகே எல்லாம் போயிருக்காங்க, கத்தார் கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, துபாயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லித்தரது வந்து ஆன்லைனில் சொல்லி தந்தாலே பயங்கரமாக புரியுதுங்கிறதுனால நிறைய பேர் இன்டர்நெட் ரெவல்யூஷனோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2018 வந்து தே பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் எஜுகேஷன் யூனிகார்ன். அப்படின்னா வந்து எஜுகேஷன் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் கம்பெனி, இந்த எஸ்ஆர்எம், விஐடி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஹார்ட் கோர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கம்பெனிஸ். அப்படி நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட இவங்களோட வேல்யூவேஷன் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் எட்டி இருக்குது. அதோட விலை மதிப்பு அவ்வளோ போயிருக்குது. அதாவது 82,000 crores வந்து இவங்களோட வேல்யூவேஷன் இருக்குது. எப்படி மதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள 1% ஸ்டேக்கு கூட எவ்வளவு காசு போடுறாங்கன்னு இருக்குல்ல. ஸோ ஃபண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. போட்டு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் இவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் ஆன ஒரு விஷயம் இருக்குது. 2020 லாக்டவுன் ஆகுது. அது வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்பமே அவங்களோட ஆப் வந்து பயங்கர ஹிட்டு. 2020 லாக்டவுன் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பைஜூவில் தான் படிக்கணுங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு எழுதப்படாத சட்டமாகுது. ஷாருக் கான் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஐகான்ஸ்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரீமியம் மாடல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரீமியம் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட நீங்கள் காசு கட்டணும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீமியம் மாடலில் 15 நாளுக்கு வந்து நீங்கள் பைஜூஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைங்களோட கோர்ஸ், கிண்டர் கார்டன்லேருந்து 12th கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோ, நீட்டோ, ஜேஇஓ என்ன ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் நீங்கள் வந்து பயங்கரமாக இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆப் மூலியமாக. ஆனால் 15 நாள் கழிச்சு நீங்கள் காசு கட்டினீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதை படிக்க முடியும். அண்ட் மணி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா $3000 குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சு 1.6 lakhs 7 lakhs கூட வந்து சில இடங்களில் எட்டி இருக்குது. ஸோ இந்த நீட் ப்ரிப்பரேஷன், நீட் ஜேஇ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக போயிருக்குது. ஸோ $3000 ஆரம்பிச்சு $1.5 லட்சம் வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் கொடுத்தாங்கன்னா அதோட கம்பெனியோட ரெவன்யூ என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. பட் கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்டிங் வந்து அதை விட அதிகமாக உள்ள வந்துட்டு இருக்குது. வர்றது எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணி மார்க்கெட்டிங்கில் வந்து காசை பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க. பைஜூவை தெரியாத ஆளே இருக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, டாட்டா தெரியுதுன்னா இத்தனை வருஷம் டாட்டா நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் தெரியுதுன்னா பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் பைஜூங்கிற ஒரு கம்பெனி வந்து எப்போலேருந்து வந்துச்சு? லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகிற அளவுக்கு மெஸ்ஸி வந்து பைஜூ ஆட்ல வருவார். ஸோ அந்த அளவுக்கு போய் ரீச் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ க்ரோத் பார்க்கறதுக்கு நல்ல விஷயம் தான், ஒரு இந்தியன் கம்பெனி இவ்வளோ பண்ணிருக்காங்கன்னு. பட் there is always a but அப்படிம்பாங்கல்ல. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 சான் ஜக்கர்பர்க், அந்த மார்க் ஜக்கர்பர்க் மாமா இருக்கார்ல நம்ம ஃபேஸ்புக்கு, அவரும் அவரோட ஒய்ஃபும் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பைஜூவில் காசு போடுறாங்க. நல்ல விஷயம். 2022 ஃபீஃபாவை போய் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இங்கே தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. மார்க்கெட்டிங் வந்து எக்ஸசிவாக செலவு பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அவங்களோட வருமானமே ரொம்ப பெரிய வருமானம் தான். ஆனால் வருமானத்தை மீறி மெஸ்ஸி, ஃபீஃபா வேர்ல்டு கப்பு எக்ஸ்பென்ஸ் வந்து மேக்ஸிமம் பீக்கில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் போயிட்டு இருக்குது. அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிடோட இம்பாக்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாமா? ஸ்கூலுக்கு எல்லாரும் ஹாஃபாக அந்த ஆம்ஃபிபியனா கொஞ்ச நாள் வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்கூலுங்கிறதெல்லாம் போய் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறது தான் நார்மல்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைஜூஸோட யூசர் பேஸ் கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன்னா கோவிட் அப்போ ஜாயின் பண்ணவங்கலாம் முடிச்சுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போவாங்கல்ல. அந்த மாதிரி போகிறப்போ நிறைய அப்பா அம்மா வந்து ஓகே என்னோட ஃபண்டிங்கை நிறுத்துங்க, நான் இப்போ கொடுத்த ஃபீஸை திருப்பி தாங்க, என் பசங்களுக்கு கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறப்போ கேன்சல் பண்ணுற ஆப்ஷனே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஒருத்தங்க பைஜூஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்க கேன்சல் பண்ணி எக்ஸிட் ஆகணும்னா அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஜாபாக இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அந்த ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதையும் மீறி வெளியே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட சேல்ஸ் கால் மேக் பண்ணி அப்போ உங்கள் பையனை யார் படிக்க வைப்பாங்க, எப்படி இவங்க வெளியே போனீங்கன்னா உங்கள் பையன் எப்படி பாஸ் பண்ணுவாங்கிற மாதிரி மிரட்டுறது. இதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக தான் வச்சிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட போய் வந்து முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் மெயிலில் ஒரு ஆப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலோ ஒரு மெயிலில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா கூட எஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா கூட இல்லை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சா கூட வீட்டுக்கே டைரெக்டாக ஆள் வந்துருவாங்க. வந்துட்டு நீங்கள் ஏன் பைஜூஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்கள் ஓகே சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுறா நான் வந்து பைஜூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்கிற வரைக்கும் விடாமல் பயங்கரமாக சேல்ஸ் பிச் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறது. உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னதோன்னே சர்க்கிளில் வந்து எத்தனை டாட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. உடனே அந்த பையன் இருந்துக்கிட்டே தெரியல என்னங்க எத்தனை டாட்டுங்க சர்க்கிளில் இருக்குன்னு தெரியல அப்படின்னோடனே பார்த்தீங்களா
இதே இது இங்கே பாருங்க பைஜு ரவீந்திரன் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா பைஜு ரவீந்திரன் இன்ஃபைனைட் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா, இதான் பதில், நீங்கள் இதான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பையனை எங்கள் கிட்ட சேர்த்து விடுங்க, ஆன்லைன்லேயே படித்து அவன் வந்து அடுத்த பைஜு ரவீந்திரன் ஆகிடுவாங்கிற மாதிரிலாம் சேல்ஸ் பிச் மேக் பண்ணிட்டு கன்வின்ஸ் பண்ணுறது. பட் அந்த அப்பா அம்மா கையில் காசே இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஎம்ஐயும் உள்ளே புஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டிலையுமே வந்து பீப்புளை புஷ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ஆடியன்ஸ் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்பனில் இல்லாமல் டயர் பி டயர் சி சிட்டிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊரில் போகிறாங்க. அந்த ஊர்லலாம் வந்து ஜென்ரலாகவே இன்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அங்கே ஸ்கூல் ஃபீஸே கம்மியாக தான் இருக்கும். அதை விட பைஜூஸோட ஃபீஸ் வந்து ஆனால் சிட்டிலையும் ரூரல்லையும் ஒரே ஃபீ தான், அவங்க அதுக்காகலாம் மாற்ற போகிறதில்ல. ஸோ கண்டமானிக்கு ஃபீஸை உள்ள தள்ளுறது. அப்பா அம்மா வந்து சரி எப்படியாவது பையன் படித்து பெரிய ஆள் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள காசை போடுறது. கேன்சல் பண்ணணும்னு நினச்சா சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஆக்குறது. சம்டைம்ஸ் கேன்சல் பண்ணதுக்கப்புறமே வந்து அக்கௌண்ட்லேருந்து பை டிஃபால்ட்டாக, ஏன்னா ஆன்லைன் தானே எல்லாமே, கார்ட்லேருந்து காசு எடுத்துக்கிட்டே இருக்கிற பழக்கங்கள் நிறைய இடத்துல இருந்திருக்குது. இவ்வளவுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, கண்டென்ட் வந்து முதல்ல மாதிரி இல்லை, கண்டென்ட்டோட குவாலிட்டி கம்மியாகுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க செலவு பண்ணுற லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்து அங்கே கண்டிப்பாக கண்டென்ட்டோட குவாலிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறது ஃப்ரீயாக நம்ம பண்ணுவோம், அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பார்க்குறோம். அதுக்கே வந்து பீப்புள் வில் ஃபீல் இல்லை இது பெட்டராக இருக்கலாம், இது இப்படி தான் இருக்கணுங்கிறது கரெக்டான கிரிட்டிசிசம். ஏன்னா பப்ளிக்ல இருக்கும், அப்படி தான் ரிசீவ் ஆகணும். ஆனால் ஒரு பீப்புள் வந்து இப்படி டியூன் ஆனப்போ ஒரு ஆப்புக்கு நீ லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்குற அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்ங்கிறப்போ அது எந்த லெவலில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மேட்ச் ஆகலன்னு பீப்புள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் ஆப்பையே பார்த்து படிச்சுட்டு இருக்கிறது வந்து வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்காம வெளி உலகத்திலே இல்லாமல் கம்ப்ளீட்டாக இதையே பார்த்துட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பயாலஜிக்கலாக கண்ணு வலி வர்றதா இருக்கட்டும், வெளியே போகிறத மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற சோஷியல் ஸ்கில்ஸ் கம்மியாகிறதா இருக்கட்டும், இந்த ஒரு இம்பாக்ட் வேற இன்னொரு சைடு வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைவசி கன்சர்ன், டேட்டா வந்து எக்ஸசிவாக உள்ள கலெக்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு டேட்டா உள்ள கலெக்ட் பண்ணுறது, இவ்வளவு டேட்டா இவங்களுக்கு எதுக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு இன்ட்ராக்டிவாக டேட்டா வந்து உள்ள கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு கஸ்டமர் ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இதெல்லாம் இருக்கிறது வந்து அவங்களோட சேல்ஸை கம்மியாக்குது, அவங்களோட பீப்புளை கம்மியாக்குது. ஆனால் ரொம்ப ஹையாக ப்ராமிஸ் பண்ணி நிறைய காசை வாங்கிட்டாங்க ஃபண்டிங் பண்ணுறவங்க கிட்டேருந்து. அப்போ ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா அவங்க எவ்வளோ பிஸ்னஸ் மேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்காங்க, டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டினாங்களா இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். பட் கொடுக்குறத மிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பீப்புள், இப்போ மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார்ல, அவரோட மனைவியும் சான் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாங்கன்னு சொன்னேன், சான் ஜக்கர்பர்க் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷனோட காசு உள்ள வருதுன்னா அது அமெரிக்கன் டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ள பைஜூ கம்பெனிக்குள்ளே வருது. அந்த மாதிரி காசு வர்றப்போ எவ்வளோ காசு உள்ள வந்துச்சுங்கிற டீட்டெயில்ஸை இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். நியாயம் தானே? அப்போ தானே இந்தியாவுக்கு இவ்வளோ காசு உள்ள வந்திருக்காங்க, கணக்கெல்லாம் பார்க்க முடியும், டேக்ஸ்லாம் ஒழுங்காக போட முடியும். அந்த காசை காமிக்கிறத மறைச்சிருக்காங்க, ஆர் இன்ஃபார்ம் பண்ணுறத மறந்துருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் காமிக்காமல் இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, இப்போ யூஎஸ்ல வந்து பைஜூஸ் இருக்குது, யூகேல இருக்குது, கத்தாரில் இருக்குது, மிடில் ஈஸ்ட்ல இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்க எவ்வளோ பதிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற டேட்டா வந்து மிஸ்ஸிங், அதையுமே ஒழுங்காக ரிப்போர்ட் பண்ணல. அண்ட் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க், இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், பேப்பர் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோங்கிற கணக்கு எல்லாத்துலேயுமே ஏகப்பட்ட இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்போ பைஜூஸ் கிட்ட வந்து ஒரு சைடு பயங்கரமாக வளர்றாங்க, மிஸ்யூஸ் ஆஃப் சேல்ஸ் பிச், ஏகப்பட்ட பொய்யான சேல்ஸ் பிச் கொடுத்து ஏற்றுறாங்க. சேல்ஸ் பீப்புளுக்குலாம் வந்து டார்கெட் இருக்குமா, 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க டெய்லி கண்டினியூஸாக, அப்போனா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், அந்த மாதிரி போட்டு ஒரு சைடு வேலை போயிட்டு இருக்கிறது. இவ்வளவும் வந்து ஒரே நேரத்தில் கோவிட் முடிஞ்சவொன்னே இறங்குறப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து 90% சரிய ஆரம்பிக்குது. இப்போ அவங்க பேப்பர் ஒர்க்கும் ஒழுங்காக பண்ணலன்னு தெரிஞ்சவொன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்குது. எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் பைஜூக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது. என்னோட அனாலிசிஸில் நான் வந்து பார்க்குறப்போ வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் பைஜூ வந்து மார்க்கெட்டிங்கில் இவ்வளவு செலவு பண்ணியிருக்க வேணாம், சேல்ஸை இவ்வளவு கழுத்துக்குள்ளே நெருக்கி உள்ளுக்குள்ளே தள்ளியிருக்க வேணாம், கொஞ்சம் கேப் விட்டுருக்கலாம். அண்ட் இந்த மெஸ்ஸியை போய் அட்வர்டைஸ் பண்ண வச்சது, ஃபீஃபாவை போய் அட்வர்டைஸ் பண்ண வச்சது, இதெல்லாம் வந்து ரொம்ப அன்வான்ட் செலவு. இது மோர் ஆஃப் அ ஃப்ளெக்ஸிங் செலவு மாதிரி இருக்குது. பார்த்தியா நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த மாதிரி செலவுகளாக தான் இருந்திருக்குது. இந்த செலவெல்லாம் வந்து runs into multiple millions of dollars. அவ்வளோ காசு ஃபண்டிங் வந்த காசு வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறப்போ அஃப்கோர்ஸ் த கம்பெனி இஸ் கோயிங் டு பி ஹர்ட் அண்ட் இட் ஹாஸ் பின் ஹர்ட் வெரி வெரி பேடுங்கிறது இது அர்த்தமான ஒரு விஷயம். இதுதான் வந்து பைஜூவோட இப்படி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கிற கதை பயங்கர இன்ஸ்பைரிங்காக மேலே போய் முடிய வேண்டிய நேரத்தில் இன்னும் ஆர்வ கோளாறில் சில தவறான டெசிஷன்ஸ் மார்க்கெட்டிங்கில் எடுத்து மறுபடியும் விழுந்த பைஜூஸோட கதை. பட் பைஜூஸ் இஸ் நாட் ஓவர், அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ பைஜூஸ் பண்ண தவறுகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், பைஜு ரவீந்திரனுக்கும் கண்டிப்பாக தெரியும், அவங்களோட மனைவிக்கு தெரியும், அந்த மொத்த கம்பெனிக்கே தெரிஞ்சிருக்கும். பைஜு மறுபடியும் பில்ட் ஆவாங்களா, பில்ட் ஆகினா அவங்களோட க்ளோரியை மறுபடியும் டச் பண்ண முடியுமா, ஒரு இந்தியன் எஜுகேஷன் கம்பெனி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டாமினேட் பண்ண முடியுமா, கேள்வி மட்டும்தான் இருக்குது. தே வர் சோ க்ளோஸ் பட் தே ஃபெல் டவுன். பட் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேட்மேனில் வர மாதிரி
இட் இஸ் நாட் அபவுட் ஹவு மெனி டைம்ஸ் வி ஃபால், இட்ஸ் அபவுட் ஹவு மெனி டைம்ஸ் வி ரைஸ் அப் அகைன். எதுக்கு விழுகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட வரும் பேட்மேனில். ஏன்னா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு அப்போ தான் நம்ம கற்றுப்போம். பைஜூஸ் எந்திரிப்பாங்களா இல்லை இன்னும் கீழே விழுவாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்குவாட் இந்த டாபிக் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பெனியை நம்ம வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணனால தான் இந்த டாபிக் என்னாலையும் பேச முடிஞ்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் ஸ்குவாடில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் அமுக்கி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி இந்த மாதிரி உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது பேசுகிறது வந்து உங்ககிட்ட சேரும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.